நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் மொழியில எழுத்துக்களை ஒழிக்கும் போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அதுதான் மாத்திரை. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப எழுத்துக்களை நம்ம ஒழிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது உச்சரிக்கிறோம் இல்லைங்களா. இப்ப அ அது சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கால அளவு எடுத்துக்கும். இப்ப ஆ அப்படிங்கும்போது அந்த சொன்னீங்களா, அதோட சற்று கூடுதலான கால அளவு எடுத்துக்கும் இல்லைங்களா. அது நம்ம ஒழிக்கும் போது, அதாவது உச்சரிக்கும் போது சரிங்களா. இப்ப இக் அப்படின்னா அது சற்று குறைவான கால அளவில் ஒழிக்கும். அப்ப ஒரு எழுத்தும் சரிங்களா, அது நம்ம ஒழிக்கும் போது, அதாவது உச்சரிக்கும் போது அது ஒரு கால அளவில் ஒழிக்கும் சரிங்களா. அந்த கால அளவு தான் மாத்திரை. இப்ப குறில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அ இ உ ஏ அப்படின்னு. இந்த குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் சரிங்களா. நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ இதெல்லாம் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும் சரிங்களா. இப்ப மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய அக்கு வந்து அதுவும் அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் சரிங்களா. இப்ப இப்ப ஒரு எழுத்தும் என்ன மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். மாத்திரை அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். மாத்திரை அப்படின்னா எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு. இப்ப இந்த மாத்திரை அளவானது எல்லா இடங்களிலுமே சரிங்களா, தனக்குரிய மாத்திரை அளவு முழுமையாக, அதாவது இயல்பாக ஒலிக்குமானா ஒலிக்காது. இப்ப ஐக்கு நம்ம 2 மாத்திரை சொன்னோம் இல்லைங்களா, அதை 2 மாத்திரை எல்லா இடங்களிலுமே சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலுமே அது தன்னோட 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்குமானா ஒலிக்காது. ஒரு சில இடங்கள்ல தன்னோட மாத்திரை அளவில், அதாவது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாகவோ இல்லது 1 மாத்திரை அளவிலாகவோ ஒலிக்கும் சரிங்களா. அப்படி தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது இல்லைங்களா, அதாவது குறுகி ஒலிக்குது இல்லைங்களா, அதுதான் குறுக்கம் சரிங்களா. அப்ப நம்ம தமிழ் இலக்கணத்துல 4 வகையான குறுக்கங்கள் இருக்கு. அதாவது நம்ம எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா, அந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்கு. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குச்சி லிகரம், குச்சி லுகரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 4 வகையான குறுக்கங்கள்: ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சரிங்களா. அப்ப இந்த 4 வகையான குறுக்கங்கள் பற்றி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. குறுக்கம்னா என்னன்னு சொன்னேன், அந்த மாத்திரை அளவு, அதாவது எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது ஒலிக்கும் போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு, அதை இயல்பாக. இப்ப நெடிலுக்கு 2 மாத்திரைனா, இப்ப ஆயுதத்துக்கு, இப்ப மெய் எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இயல்பா அதோட மாத்திரை அளவு இயல்பா ஒலிக்காம குறைந்து குறுகி ஒலிக்கும். அதுதான் குறுக்கம் சரிங்களா. அந்த குறுக்கங்கள் 4 இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஐகார குறுக்கம். ஐ என்ற நெடில் எழுத்து தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற பொழுது அது ஐகார குறுக்கம். அப்ப அவுங்க என்ற நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்ப அவு என்ற நெடில் தன்னோட 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற பொழுது அது அவுகார குறுக்கம் சரிங்களா. மகர குறுக்கம். அப்ப மா என்ற ஒரு மெய் எழுத்து, அதாவது இம் சரிங்களா. அப்ப மகர மெய்யானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற பொழுது அது வந்து மகர குறுக்கம். அப்ப ஆயுத குறுக்கம் அப்படிங்கும்போது ஆயுத எழுத்து சரிங்களா, 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்தானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற பொழுது அது ஆயுத குறுக்கம் அப்படின்னு மாறுது சரிங்களா. இப்ப இந்த குறுக்கங்கள் வந்து எங்கெங்க குறுகி ஒலிக்குது? ஐயா ஐக்கு 2 மாத்திரை சொன்னீங்க, அது எங்க வருகின்ற பொழுது அது தன்னோட 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது? அவுக்கு 2 மாத்திரைன்னு சொல்றீங்க, அப்ப எங்க அதோட குறுகி ஒலிக்குது சரிங்களா. இப்ப மகர மெய், அதாவது இம்முக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்றீங்க, அது எங்க குறுகி ஒலிக்குது? ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான், ஆனா அது எங்க குறுகி ஒலிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதை பற்றியான ஒரு காணொலி தான் இந்த ஒரு பதிவு சரிங்களா. அப்போ குறுக்கம் அப்படின்னா எழுத்துக்கள் ஒலிக்கும் போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு மாத்திரை. அந்த மாத்திரை தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து, இயல்பா ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி ஒலிக்கிறது தான் குறுக்கம் சரிங்களா. அந்த குறுக்கம் மொத்தம் 4 இருக்கு. அதுதான் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். காணொலியை முழுமையாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா. பார்க்கலாமா? வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ ஐகார குறுக்கம், அதாவது ஐ என்ற நெடிலது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி ஒலிப்பது தான் ஐகார குறுக்கம் சரிங்களா. அப்ப ஐ அப்படின்னா 2 மாத்திரை எங்க இது குறுகி ஒலிக்குது அப்படின்னா, பாருங்க, ஐ என்ற ஒரு எழுத்து தனியாக வருகின்ற பொழுது சரிங்களா. இப்ப ஐ, கை, பை
இந்த சொற்கள்லாம் பாருங்க, இதெல்லாம் தனியா வருது இல்லைங்களா? அப்ப ஐ என்ற நெடிலிருந்து தனியா வருகின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? குறையாது. தனியா வரும்போது அது முழுமையா ஒலிக்கும். ஆனா ஒரு சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுது அதோட மாத்திரை அளவானது குறையும். நல்லா நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐ என்ற நெடிலுக்கு தனியா வருகின்ற பொழுது, அதாவது ஐக்கை அந்த வரிசை வருது இல்லைங்களா? ஐ வரிசை, அந்த எழுத்து தனியா வருகின்ற பொழுது சரிங்களா, அது தன்னுடைய 2 மாத்திரை அளவு முழுமையா ஒலிக்கும். இப்ப ஐ, கை, பை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தன்னுடைய 2 மாத்திரை தான், அது அப்படியே முழுமையா ஒலிக்கும். சரிங்களா? அதுவே ஒரு சொற்களோட சேர்ந்து வருகின்ற பொழுது அது தன்னோட மாத்திரை அளவானது குறைந்து குறுகி ஒலிக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப ஐ என்ற ஒரு நெடில் எழுத்து சொற்களோட சேர்ந்து வருகின்ற பொழுது அது முதல் எழுத்தா அமைகின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறுகி, அதாவது குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப வையம், வையகம், இந்த வையம் அப்படின்னா உலகம் இல்லைங்களா? அப்ப வையம் எடுத்துட்டோம் அப்படின்னா வை முதல் எழுத்தா அமையுதா? அப்ப பாருங்க, வையம் சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? அதுவே சொல்லோட இடையிலையோ இறுதியிலையோ சரிங்களா, இப்ப சமையல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மை இடையில வருது இல்லைங்களா ஐ. அதே பறவை, கடலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப பறவை அப்படிங்கும்போது வை இறுதியில வருது ஐ. அப்ப இடையிலேயோ இறுதியிலேயோ சரிங்களா இப்படி வருகின்ற பொழுது அது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ என்ற நெடிலெழுத்து தனியா வருகின்ற பொழுது அது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுது முதல் எழுத்தா அமைந்தால் அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இடையிலோ இறுதியிலோ அமைஞ்சது அப்படின்னா அது வந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? இப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐ என்ற நெடிலெழுத்து தன்னுடைய 2 மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒலிப்பது தான், அதாவது குறுகி ஒலிப்பது தான் ஐகார குறுக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, சொல்களோட சேர்ந்து வரும்போது முதல்ல வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, சொல்லோட சேர்ந்து வருகின்ற போது முதலில் வந்துச்சு அப்படின்னா அது 1.5 மாத்திரை, இடையிலையோ இறுதியிலோ வந்துச்சு அப்படின்னா அது 1 மாத்திரை. சரிங்களா? இப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்து ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் அப்படின்னா என்ன? ஔ. அப்ப ஔ என்ற நெடிலிருந்து தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதுதான் ஔகார குறுக்கம். எங்க வரும் அப்படின்னா மேல அதே சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஔ வந்து தனியா வரும்போது இப்ப ஐகார குறுக்கம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஔ என்ற நெடிலிருந்து தனியா வருகின்ற பொழுது அது 2 மாத்திரை அளவில் அப்படியே முழுமையா ஒலிக்கும். சரிங்களா? அதுவே சொல்லோட சேர்ந்து வரும்போது சரிங்களா, சொல்லோட சேர்ந்து வருகின்ற பொழுது முதல் எழுத்தா அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்ப ஔவையார், வௌவால் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் எழுத்தா வருகின்ற பொழுது அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இடையிலையோ இறுதியிலையோ வராது. சரிங்களா? எங்க வரும்னா வரவே வராது. இடையிலையும் சரி இறுதியிலையும் சரி வரவே வராது. ஔ என்ற எழுத்து முதல் எழுத்தா மட்டும்தான் வரும். இடையிலையும் சரி இறுதியிலையும் சரி ஔ என்ற ஒரு நெடில் எழுத்து வரவே வராது. அப்ப பாருங்க, ஔகார குறுக்கம் அப்படின்னா ஔ என்ற நெடிலிருந்து தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதான் ஔகார குறுக்கம். சரிங்களா? அப்ப ஔ என்ற ஒரு நெடில் எழுத்து தனியா வந்துச்சு அப்படின்னா ஔ தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை. அதோட சொல்லோட சேர்ந்து வருகின்ற பொழுது முதல் எழுத்தா மட்டும்தான் வரும். இடையிலையும் இறுதியிலையும் வராது. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இடையிலையும் சரி இறுதியிலையும் சரி வரவே வராது. முதல்ல மட்டும்தான் வரும். அப்படி முதல்ல வருகின்ற போது அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? இப்ப ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஐ வந்து தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, சொல்லோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1. அப்ப ஔ வந்து தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, அதோட சொல்லோட சேர்ந்து வரும்போது முதல் எழுத்தா மட்டும்தான் வரும். இடையிலையும் இறுதியிலையும் வராது. முதல்ல வருகின்ற பொழுது அது வந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? அதாவது சொல்லோட சேர்ந்து வரும். சரிங்களா? அப்ப ஔவையார், வௌவால் எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லோட சேர்ந்து வருகின்ற பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனியா ஔ அப்படின்னு தனியா வந்துச்சு அப்படின்னா அது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? அடுத்து மகர குறுக்கம். அதாவது மகரம் அப்படின்னா இம், அதாவது மா ஒற்று. சரிங்களா? இப்ப மகர ஒற்றானது இம் என்ற ஒரு மெய்யெழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுதான் மகர குறுக்கம். இப்ப அம்மா இம் வந்திருக்கா, பாடம் படித்தால் பாடம் இம் வந்திருக்கா பாருங்க. இப்ப வந்து
அதோட மாத்திரை அளவு குறையாமல் முழுமையாக தான் ஒலிக்கும். சரிங்களா? இப்ப அம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மா, இம் வந்து அரை மாத்திரை நம்ம முழுமையாக தான் உச்சரிக்கிறோம். பாடம் படித்தாள், பாடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இம் ஆனது நம்ம முழுமையாக தான் ஒலிக்கிறோம். அதாவது அரை மாத்திரை குறையாமல் அப்படிதான் ஒலிக்குது. அப்ப எங்க தன்னோட மாத்திரை அளவு இங்க குறைந்து ஒலிக்கும் அப்படின்னா, இப்ப இம் என்ற ஒரு மெய்யெழுத்து பக்கத்துல பகரம், அதாவது பகர வரிசை ஏதேனும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, பாபா பிபி பூ இருக்குங்களா, அப்ப அந்த பகர வரிசையில பகரம் இம் என்ற ஒரு மெய்யெழுத்து பக்கத்துல, சரிங்களா, அதாவது நிலைமொழியாக இம் இருக்கின்ற பொழுது, நிலைமொழியோட இறுதியில இம் வருகின்ற பொழுது, வருமொழியோட முதல்ல பகரம் வருகின்ற பொழுது, இப்ப பலம் வந்தான், பலம் வந்தான், அப்ப பலம் நிலைமொழியோட இறுதியில இம் இருக்கா, இம் என்ற மெய்யே, அப்ப இம் பலம் வந்தான், அப்ப வருமொழியோட முதல்ல பாருங்க பகரம் வந்திருக்கா. இப்படி வருகின்ற பொழுது, சரிங்களா, அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரிங்களா, மொத்தம் மகர குறுக்கும் ரெண்டு ஸ்டெப்பு தான். சரிங்களா, நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு விதி அடிப்படையில் மட்டும்தான் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரிங்களா, அதோட முதல் விதி நிலைமொழியோட இறுதியில இம் என்ற மெய், அதாவது மகரம் வருகின்ற பொழுது வருமொழியோட முதல்ல பகரம் வருகின்ற பொழுது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது முதல் விதி. சரிங்களா, ரெண்டு விதி அடிப்படையில மட்டும்தான் மகரம், அதாவது மகர உற்றானது தன்னுடைய, அதாவது மகர குறுக்கு, அதாவது மகர மெய்யானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுல முதல் விதி இம் என்ற மகர மெய் பக்கத்துல பகரம் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா, இரண்டாவது விதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 3 சொல்லி நகரம் 2 சொல்லி நகரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது டன் நகரம் ரன் நகரம். அந்த டன் நகரம் ரன் நகரம், அதாவது இன் 3 சொல்லி இன் 2 சொல்லி இன், இதனை தொடர்ந்து இம் வருகின்ற பொழுது எப்படி தொடர்ந்து வரணும். இப்ப போன் எடுத்துட்டு அப்படின்னா போ இன் இம், பாருங்க இன் பக்கத்துல இம், இந்த மாதிரி தொடர்ந்து இப்ப வருகின்ற பொழுது, சரிங்களா, அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். போன் இது எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம பயன்படுத்துவது கிடையாது. இப்போ வந்து நம்ம போலும், இது போலும், அது போலும், போலும் சொல்றோம் இல்லைங்களா, ஒன்றை இரண்டை ஒப்பிடும் போது போலும் அப்படி சொல்றோம் இல்லைங்களா, போல அந்த போலும். இப்போ நம்ம அந்த போலும் பயன்படுத்துறோம். அந்த போன் அப்படிங்கிறது முந்தைய காலத்துல, அதாவது பழங்காலத்துல செய்யுள் வழக்குல பயன்படுத்திய சொல். சரிங்களா, இப்போ மருளும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து இப்ப நம்ம மருளும் பயன்படுத்துறோம். ஆனா செய்யுள்ல பழங்காலத்துல செய்யுள் வழக்குல அது வந்து மருள். சரிங்களா, ஏன் இப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஏன் மருளும் போலும் இப்படியே பயன்படுத்திக்கலாமே, அது ஏன் போன் மருள் அப்படின்னு பயன்படுத்திங்க அப்படின்னா, அது வந்து ஓசைக்காக, சரிங்களா, ஒரு ஓசை நயத்துக்காக அது பயன்படுத்தினாங்க. சரிங்களா, போலும் என்ற ஒரு சொல் வந்து அந்த லூ ஆனது திரிந்து இன்னாங்க மாற்றிருக்காங்க. சரிங்களா, ஓசைக்காக தான். சரிங்களா, அப்ப இப்ப மருளும் அப்படின்னா மயங்கி, இப்ப அங்க நிற்பது வந்து ஐயப்பட்டு நிற்போம் இல்லைங்களா, இப்ப அங்க நிற்பது பாம்பா கயிறா, ஒரு மாதிரி குழப்பத்துல மயங்கி நிற்போம் இல்லைங்களா, அந்த தொடர்பு தான் மருளும், அதாவது மருணும் அப்படின்னு அந்த செய்யுள் அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப பாருங்க இதுல பாருங்க போன் 2 சொல்லி நகரம், அதாவது 2 சொல்லி இன் பக்கத்துல இம் வந்திருக்கா, மரும் 3 சொல்லி நகரம், அதாவது 3 சொல்லி இன் பக்கத்துல இம் வந்திருக்கா. இந்த மாதிரி 2 சொல்லி இன் 3 சொல்லி, அதாவது தன்னகர இன் ரன்னகர இன், இதனை தொடர்ந்து இம் என்ற ஒரு மெய்யெழுத்து வருகின்ற பொழுது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா, மற்ற எல்லா இடங்களிலுமே இம் இம் என்ற ஒரு மெய்யெழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா, ரெண்டு விதி அடிப்பில், அதாவது 2 இடத்துல மட்டும்தான் குறுகி ஒலிக்கும். ஒண்ணு இம் என்ற மெய்யெழுத்து பக்கத்துல பகரம் வந்துச்சு அப்படின்னா அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்த கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா, அதாவது 2 சொல்லி இன் 3 சொல்லி இன். சரிங்களா, இந்த நகரத்தை தொடர்ந்து இம் வருகின்ற பொழுது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். இந்த 2 இடங்களில் மட்டும்தான் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். மற்ற எல்லா இடங்களிலுமே மகரமை தன்னுடைய அரை மாத்திரை முழுமையாக தான் ஒலிக்கும். சரிங்களா, 2 இடம் தான். ஒண்ணு மகரமையை தொடர்ந்து
பகரம் வருகின்ற பொழுது தன்னுடைய அரை மாத்திரையில் வந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். அதாவது 2 சுழியின் 3 சுழியின் தொடர்ந்து இம் வருகின்ற பொழுது அங்க அரை மாத்திரையில் வந்து கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இந்த 2 இடங்களில் மட்டும்தான் குறுகி ஒழிக்கும். மற்ற எல்லா இடங்களிலும் தன்னுடைய மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும். சரிங்களா? இப்ப மகர குறுக்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆயுத குறுக்கம், அதாவது ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அப்ப அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கின்ற பொழுது அங்கு ஆயுத குறுக்கமானது ஏற்படுகிறது. சரிங்களா? எப்படி அப்படின்னா இப்ப ஆயுத எழுத்து தனித்து இயங்காது எங்கேயுமே. சரிங்களா? தனியா வந்து அரை மாத்திரை சொல்றீங்க, தனியா வரவே வராது. ஒரு சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்ப அஃது இஃது அப்படின்னு சொல்லின்ற பொழுது அதோட இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? முதல்லையும் கடையிலையும் கடைசிலையும் வரவே வராது, இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்படி வரும்போது அது வந்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். இடையில மட்டும்தான் வரும்னு சொல்றீங்க, அப்ப முழுமையா ஒழிக்கும்னு சொல்றீங்க. அப்ப எங்க குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புணர்ச்சி. சரிங்களா? நம்ம புணர்ச்சி படுத்தும் போது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். புணர்ச்சியா என்னங்க ஐயா சொல்றீங்க? நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டும் சேரும் போது அது புணர்ச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்தும் சேரும் போது அங்க புணர்ச்சியானது ஏற்படுகிறது இல்லைங்களா? அதே மாதிரிதான் இப்ப கல் பிளஸ் தீது. சரிங்களா? இதை நம்ம புணர்ச்சி படுத்தும் போது, அதாவது கல் கூட்டல் தீது, இதை நம்ம புணர்ச்சி படுத்தும் போது கற்றீது, அதாவது இல் வந்து இக்கா தெரியும். சரிங்களா? அப்ப இல் வந்து இக்கா தெரியும் போது அப்ப அங்க வரும்போது அந்த ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். சரிங்களா? இப்ப முள் பிளஸ் இது முற்றீது. அப்ப பாருங்க இல் இக்கா திரிகின்ற பொழுது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும். சரிங்களா? அப்ப ஆயுத எழுத்து முதல்லயும் வராது, கடைசியிலையும் வராது, அதாவது இறுதியிலையும் வராது, இடையில மட்டும்தான் வரும். அப்படி இடையில மட்டும் வருகின்ற பொழுது அது தன்னுடைய அரை மாத்திரை அப்படிங்கிறது முழுமையா ஒழிக்கும். சரிங்களா? உணர்ச்சி படுத்தும் போது மட்டும், சரிங்களா, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இரண்டும் சேர்க்கின்ற பொழுது அப்ப அங்க புணர்ச்சி படுத்தும் போது மட்டும் அங்க ஆயுத எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். சரிங்களா? ஆயுத குறுக்கம் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 வகையான குறுக்கங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 4 வகையான குறுக்கங்கள் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுல ஏதேனும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே பின்னூட்டத்துல பதிவிடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இன்றைய வகுப்பு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, இதுல இருந்து நான் வந்து ஒரு சில சொற்களை இங்க பதிவிடுறேன். சரிங்களா? திரையில தெரியுது இல்லைங்களா, இந்த சொற்கள்லாம் நல்லா தெளிவா பாருங்க. பார்த்துட்டு இது எந்த வகையான குறுக்கங்கள், இதற்கான மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே நீங்க பின்னூட்டத்துல பதிவிடணும். மறக்காம பதிவிடுங்க. சரிங்களா? மீண்டும் வேறொரு இலக்கணத்தோடு வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.